இப்ப அடுத்து நம்ம சின்னம்மா கிட்ட வருவோம். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்த செய்தியை கேட்டு வி.கே. சசிகலா அப்செட் ஆயிட்டாங்க. அதிமுகவோட மூத்த முன்னோடியான ஓபிஎஸ் எடுத்திருக்கிற இந்த முடிவு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு நம்ம சின்னம்மா எக்ஸ்தலத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. தாய் கழகம்னு நினைச்சு தமிழ்நாட்டில் இருந்து வெளியேற்ற வேண்டிய தீய சக்தியான திமுகவில் போய் இவர் சேர்ந்திருக்கிறாரே, இது ரொம்ப தவறான முடிவுன்னு அவங்க பதிவில் போட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணமான தன்னை தானே தலைவர்னு நினைச்சுக்கிட்டு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு திமுகவோட முழு கட்டுப்பாட்டில் இருக்கிற துரோகிக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சுன்னு சசிகலா ஹார்ஷா சொல்லியிருக்காங்க. வர தேர்தலில் என்னவோ பார்த்தா என்னுடைய தலைமையிலான மக்கள் சக்தி எதிரிகள் மற்றும் துரோகிகளை வீழ்த்துவது உறுதி அப்படின்னு சசிகலா மறுபடியும் நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம சின்னம்மா அடுக்கடுக்கா சொன்னது பத்தாது, நம்ம திருமாவளவனும் அவர் பங்குக்கு சொல்லியிருக்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்திருக்கிறாருல, அதுக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு செம்ம பிளஸ் பாயிண்டா அமைய போகுதுன்னு நம்ம விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேட்டிலாம் கொடுக்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் திராவிட பாரம்பரியத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்களோடு பணியாற்றி வளர்ந்தவர். அத்தகைய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் வலதுசாரி அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொள்ளாமல் மீண்டும் அதே திராவிட பாசறையில் தன்னை இணைத்துக் கொண்டது வரவேற்க தகுந்தது. இன்னும் லிஸ்ட் முடியல, அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்கு. அதிமுகவோட கெட்ட நேரம் இதோட முடிஞ்சிருச்சுப்பா. ஓபிஎஸ் திமுகவில் சேர்ந்தது பத்தி நம்ம முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்க்கு அமைதிப்படை அமாவாசைனும் அவருக்கு திமுக மேல இருக்கிற விசுவாசம் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சுன்னு ஆர்.பி. உதயகுமார் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி இருக்காரு. ஒரு பொது வாழ்க்கையில ஒருவர் எப்படி செயல்படக்கூடாது, எப்படி இருக்கக்கூடாது, உச்சபட்ச பதவிக்கு சென்றுவிட்டு இப்போது ஒட்டுமொத்த ஒரு தவறான முன்னுதாரணத்தை அவர் விதைத்து விட்டாரே என்கிற கவலையும் வேதனையும் எங்களிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய உண்மை முகம் இப்போது வெட்ட வெளிச்சம் ஆயிருப்பதனால இனி அதிமுகவுக்கு வெற்றி முகம். அதிகாரத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாருப்பா நம்ம ஓபிஎஸ். அவர்கிட்ட ஸ்டாலின் கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் அப்படின்னு ஆர்.பி. உதயகுமார் வார்னிங்லாம் கொடுக்கிறாரு. அவருக்கு இனி எதிர்காலம் இல்லை. அவர் போனதுனால இனி அதிமுகவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கு. அவர் எச்சரிக்கையா இருக்கணும். இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் இருந்ததை காட்டிலும் இனி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை என்றால் அவர் பதவிக்காக எந்த நிலைக்கும் போவார், அதை கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம. அதனால ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எச்சரிக்கை, கட்டிப்பிடிக்கும் போது கூட பார்த்து கட்டிப்பிடிக்கணும், இல்லைன்னா ரொம்ப கவலைக்குரிய இடமா போகும்.